உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆம், என்று இறந்த மகள் உயிர்த்தெழுந்து இயேசுவின் கைப்பட்டு இயேசு அவளை கைப்பிடித்து தூக்கி எழுந்து உயிர் பெறச் செய்கிறார். தூய நற்செய்தி மத்தேயு 9:18-26. நாம் 8-7-24 இருக்கிறோம். என் மகள் இப்பொழுது தான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள். தொழுகை கூட தலைவர் இயேசுவிடம் ஜெருசஸ் வந்து கேட்குறாரு. அப்போ அங்கே இயேசு வந்துட்டு அந்த அந்த குழந்தையை கைப்பிடித்து தூக்கி எழுப்பி நிறுத்துறாரு. நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 31, 19, 20, 21. இன்றைய வாசகம் ஒசையா நூலிலிருந்து 12, 14, 16, 19, 20. முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்து இழுப்பேன். ஆண்டவருக்கு இஸ்ரேல் மேலே ஒரு கருணை தான். ஏன்னா அதை வந்துட்டு ஆண்டவருக்கு ஒரு ஆத்மா கூட அழியிறது இஷ்டம் இல்லை. அதனால் இஸ்ரேல் அவரு இஷ்டப்பட்ட நாடு, அவருடைய பிளஸ்ஸட் அந்த நாடு, அந்த நாட்டை விடமாட்டார் ஆண்டவர். அவர் சொல்கிறார், இஸ்ரேலை நான் விடமாட்டேன், மன ஒப்பந்தம் செய்து இஸ்ரேலை நயமாக கவர்ந்து இழுப்பேன். அதான் ஆண்டவரை அந்த மயங்கி போனேன் நானும் மயங்கி போனேன்னு ஒரு சாங் வருது பாருங்கள். ஆண்டவரை நீரே என்னை மயக்கி விட்டீர். அதான் ஆண்டவர் அந்த நாட்டை மயக்கி அந்த இஸ்ரேல் மக்களை ஒருவரையும் கீழே விடாதபடி அவர் காத்துக்கொள்கிறார். உமக்கு அஞ்சி நடப்போர் நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது, உம்மிடம் அடைக்கலும் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீ செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலை நின்று அவர்களை பாதுகாத்து உமது குடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினுள் அவர் தம் பேரன்பை வியத்தகும் முறையில் எனக்கு விளங்கச் செய்தார். பெருஞ்செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல். பகை நெஞ்சம் கொண்டோர் படைக்கும் நல்ல இறைச்சி உணவை விட அன்புள்ளம் உடையோர் அளிக்கும் மரக்கறி உணவே மேல். எளிதில் சிலம் கொள்பவர் சண்டையை மூட்டுவார், பொறுமையுடையவர் சண்டையை தீர்த்து வைப்பார். ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துருக்குறாங்க, ஒரு பொண்ணு அவங்களுக்கு. அப்போ அந்த வீட்டில் வந்துட்டு அவர் டெய்லி அந்த வீட்டை வந்து பார்த்துக்கிறாரு பார்க்கலே தெரியாது. ஒரு நாள் பஸ்ஸில் வந்து ஒரு ஆள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். பக்கத்தில் மேலே விழுவாங்க இல்லைங்களா, அதே போல் இவர் மேலே விழுறாரு. இவர் தள்ளி விடுறாரு. தள்ளி விடும்போது கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா இவர் மேலே விழுறாருன்னு தள்ளி விட்டால் அவர் ஆடாத அசையாத எப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறார். இவருக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. அப்புறம் பஸ்ஸை போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி அவரை இறக்கி பார்த்தா ஈடாயிடு. சரின்னு அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ்காரங்க அவரை அன்னோன் பாடின்னு சொல்லிட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் வெரிஃபை அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அன்னோன்னு வச்சிடறாங்க. இந்த மனுஷனுக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போவார். போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே கேட்பார், சார் அவர் யாருன்னா வந்து டிக்ளேர் பண்ணாங்களா, அவரை கேட்டாங்களான்னா அவர் பாக்கெட்டில் ஒரு அட்ரஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு புகையில் ஒரு 2 ரூபா 50 பைசா, 2 rupees 50 பைசா என்னமோ இருந்திருக்கு. அவ்வளோதான், அவர் கையில் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மனுஷனுக்கு டெய்லி அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டுன்னு அப்போ அவர் போட்டு இந்த சட்டையில் என்ன அட்ரஸ் இருக்குன்னும் போது ஒரு என்னமோ
இண்டிபெண்ட் டெய்லரோ என்னமோ போட்டிருக்கு. அப்போ அந்த டெய்லரை தேடி கண்டுபிடிச்சி போய் இந்த இந்த தெருவில் இந்த மாதிரி இருக்காங்கன்னு அந்த வீட்டில் கேட்க விசாரிக்கும்போது அந்த வீட்டில் அந்த அம்மா அழுது சொல்கிறாங்க, ஒரு நாளும் அவர் எங்களை பார்த்துக்கிறது கிடையாது, ஒரு நாளும் அவர் எங்களுக்காக எதுவுமே செஞ்சதில்லை. கல்யாணம் கட்டின நாள்லேருந்து நான் சமையல் செஞ்சு என் பிள்ளைய படிக்க வச்சுருக்கிறேன், எனக்கு அவருக்கும் சும்மா சுற்றுவார் போவார் வருவார்னு. முடிவு பார்த்தீங்களா? அவருடைய முடிவு பார்த்தீங்களா? தன் சொந்த அப்போ அவர் வருவார், எங்கன்னா போவார் வருவார், ஆனால் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இந்த மனுஷனுக்கு அவருடைய டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சு அந்த வீட்டிலேருந்து எதுவுமே சொல்லாத வெளியே வராரு. வெளியே வந்துட்டு அந்த அம்மா சொல்லுது, அவர் எங்கன்னா பார்த்தா கண்டிப்பாக என்னை வர சொல்லுங்க, இல்லைன்னா அவரே வந்துடுவாருன்னு. ஆனால் அவருக்கு வாயை திறக்க முடியல, கிளம்பிடுறாரு. முடிவு இது தான். குடும்ப பொறுப்பு, குடும்பத்தின் மேல் அக்கறை, குடும்பத்தின் மேல் கவலை, குடும்பத்தின் மேல் நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கிறோமோ அவ்வளோ கடவுள் நம்மோடு இருப்பார். இதோ நாம் இறைவனுக்கும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.